அவர்கள் ஈரோட்டில் கொடுக்கப்பட்ட பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது. ML தாஸ் அவர்கள் இந்த பஞ்சாயத்தினுடைய பொறுப்புகள் பற்றியும் கடமைகள் பற்றியும் மற்றும் அங்கு பராமரிக்கப்படுகின்ற பதிவேடுகள் பற்றியும் மிக சிறப்பாக எங்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த பயிற்சியின் மூலம் நிறைய கருத்துக்கள் எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. புதுசா வந்திருக்க கிராம தலைவர்கள் எங்களுக்கு சரியா தெரியாம இருந்தது. இந்த பயிற்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதன் காரணமாக எங்களால் அதிகமாக பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. எங்க கிராமத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி இந்த பயிற்சியின் மூலமாக எங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறப்பட்டு அதன் மூலம் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வண்டி வாங்கி கொடுத்த வண்டி இருக்கிறதுனால எனக்கு 4 இடத்துக்கு போக முடியுது, வர முடியுது. சுயதொழில் சொந்தமாக என்னால் செஞ்சுக்க முடியுது. இந்த வண்டி கொடுத்த வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபா சம்பாதிக்கிறேன் சுயதொழில். இந்த வண்டி வந்ததுனால சுயதொழிலுக்கு 400 ரூபா சம்பாதிக்கிறேன். இந்த வண்டி ஏற்படுத்தி கொடுத்த தொழில்போக்கு கம்பெனிகளுக்கு இன்னும் நன்றி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இதுக்கு முன்னே சைக்கிள் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த தொண்டு அவங்களை போய் அஞ்சு தான் எனக்கு இந்த வண்டி கிடச்சிச்சிங்க. இந்த வண்டி கிடச்சதுனால இப்போ நான் எங்கே வேணாலும் போகிறேன் வரேங்க. தொல்போஸ் மகளிர் குழுவில் தாங்க இருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சூழ்நிலை ரொம்ப அங்கே எங்கே கூலி வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க சார். இது இந்த மகளிர் குழுவில் சேர்ந்த வாட்டி சுய உதவியில் எனக்கு இந்த பொட்டி கடை கொடுத்த வாட்டி எனக்கு இப்போ நல்லா பரவாயில்லைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நான் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறேன். வேலைக்கு போனேங்க சார். நூல் மில்லுக்கு போனேன். எனக்கு இதில் போய் ஒன்றும் பலனடல. அதுக்கு பிற்பாடு தான் இந்த குழுவிலிருந்து எனக்கு குழுவில் சேர்ந்தேன். நான் சேர்ந்த பாட்டி எனக்கு பொட்டி கடை கொடுத்த பாட்டி நல்லா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எனக்கு. என் பேர் சுரேஷ்குமார். என் மனைவி பேர் சரண்யா. ராசிபுரம் அன்புலத்தில் வேலை செஞ்சாங்க. 21/5/2021 கொரோனானால இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுனால அவங்க வேலை செஞ்ச ஆஃபீஸ் மூலிமா என் குழந்தைங்களுக்கு உதவித்தொகைக்காக எழுதியிருக்கிறாங்க. இந்த உதவித்தொகை என் குழந்தைங்களுக்கு கிடைச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். வளரும் இளம் பெண்கள் குழுவில் இருக்கேன் 2 வருஷமாக. அப்புறம் +2ல் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். 2 சப்ஜெக்டில் விட்டுலேன். எங்கள் அம்மா வந்து நூல் மில்லுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கால்மில் பிரியா படம் போட்டு காமிச்சாங்கன்னா அந்த பொண்ணு நூல் மில்லுக்கு போயிட்டு எப்படி படிச்சிச்சோ அது மாதிரி படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறமேட்டு எங்கள் அன்பு இல்லத்துக்கு வந்து எங்கள் கலப்பு பணியாளர் வந்து என்னை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு வந்து +2 எக்ஸாம் ஆகி பாஸ் ஆகி காலேஜ் பிஏ தமிழ் எடுத்து படிக்கிறேன். காலேஜுக்கு இங்கே கட்டி படிக்க வச்சாங்க தொல்போஸ் கண்ட்ரோலுக்கு. அப்புறம் எனக்கு கலப்பு பணியாளராக வேலை கொடுத்தாங்க. அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பகுதியில் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க இல்லாமல் ட்ராப் அவுட் இல்லாமல் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம். இந்த பொண்ணு பேர் வந்து புனிதா ஒரு மாற்றுத்திறனாளி. பிறந்ததுலேருந்தே அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி தான். ஊக்கத்தொகை வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தொன்போஸ் அன்புள்ள மூலிமா கேம்பில் கலந்துக்க சொல்லி கேட்டாங்க. உதவி கேட்டதுக்கப்புறம் இப்போ மாதம் ஒரு 1500 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. மாதம் ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. முன்ன 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க சார். எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ இதில் போட்டு கேமில் போட்டு 1500 ரூபா கொடுக்குறாங்க. மாதம் வந்து 1500 ரூபா கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.